ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி எபிசோடில் விஜய் அரெஸ்ட் பண்ணது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுவும் அந்த விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகும்போது ஸோ விஜயோட அந்த மூஞ்சில் அந்த ஒரு மாற்றமே பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த ஒரு மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஐயோ சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் காரில் ஏறுவா இல்லையா ஜீப்பில், அப்போவே மூஞ்சியை பார்க்கும்போதே அவ்வளோ பாவமாக தான் இருந்துச்சு. பட் நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருந்தோம் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த எப்போ அம்மா போட்ட சீன்லாம் வரும்போது ரொம்ப அது நார்மலாகவே கொண்டு போயிட்டு இருந்தாங்க, ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்கே கொண்டு வரல. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ட்ராக் விஜய் அரெஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருந்தாலும், ஆனால் இந்த ஒரு ட்ராக் ஒரு நல்ல ஹை வோல்டேஜ் ட்ராக் தரும். ஸோ விஜய் அரெஸ்ட் பண்ணால் தான் அங்கே ஒரு பாயிண்ட்டு மூவ் ஆகும். ஸோ யமுனா அந்த விஷயம் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியுமே அந்த இடத்துல ஒரு ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகி அம்மா கிட்டேயே சொல்ல நான் விஜய் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல அடுத்த லெவல் மூவ் பண்ண முடியுங்க. ஸோ ஒரே ட்ராக்கே இழுத்துட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் 1 மந்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஷேரும் பண்ணல, நம்ம அப்டேட் கொடுக்கல. பட் ஆனால் நான் சேர்த்து வச்ச எபிசோட் பார்த்து நல்லா தான் இருந்துச்சு. நம்ம வீக்காக கம்பெனி நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் அப்படியே நார்மலாக போன மாதிரி இருந்துச்சு. ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாத மாதிரி இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நடுவில் அந்த பசுபதியை துரத்தி இருப்பாங்களே அந்த ஒரு எபிசோட் ரொம்ப செம்மையாக ஃபயராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ராக்மெண்ட் ரொம்ப நார்மலாக போன மாதிரி இருந்துச்சு. பட் இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் ஃபயராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வாரம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்களை வெளில கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக காவேரி தான் முயற்சி பண்ணி வெளியும் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம தாத்தா, நிவின், குமரன்லாம் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ட்ராக்காக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. யாரும் கமெண்ட்ஸில் திட்ட வந்துடாதீங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது விஜய் அரெஸ்ட் பண்ணது. ஸோ விஜய் அங்கே அரெஸ்ட் பண்ணதுனால தான் காவேரியுமே இப்போ அங்கே போகிறாங்க. அதை யோசிக்கணும். ஸோ கதையிலையுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும், அதையுமே நம்ம யோசிக்கணும். டிஆர்பியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி கொண்டு போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.